ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் நண்டு மசாலாவில் நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கிரேவிக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்ப்பா. வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிக்குங்க, தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இது மட்டும் போதும் கிரேவிக்கு. இப்போ பாருங்கள், நான் நண்டு எல்லாம் வாங்கி எப்படி நல்லா க்ளீன் பண்ணி இவ்வளோ நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிடணுங்க. கொஞ்சம் ஒரு மூடி தேங்காய், 1 கிலோ நண்டுப்பா இது. அதுக்கு உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முதல்ல எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நான் அதில் மசாலாஸ் எதுவுமே தாளிக்க போடல. நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதை போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. வெங்காயம் பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் போட்டுக்கோங்க. தக்காளி பழம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இதுக்கு நான் அரைச்சி வச்சுட்டு, இஞ்சி பூண்டு விழுதாக அரைச்சி வச்சுட்டேன் நான். அதனால் 2 ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு போட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் நிறைய போட்டேன். நல்லா இது வணங்கட்டும். வணங்கின பிறகு நம்ம கழுவி வச்ச நண்டு எடுத்து போட்டு வணக்கலாம். நல்லா நண்டு போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்கள், நீங்கள் வணங்க அதனுடைய லெக்ஸ் எல்லாம் கலர் மாறும். ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி மாறிட்டே வருது பாருங்கள். எங்கள் மசாலாவை, நண்டு மசாலாவில் நான் ஒரு 2.25 ஸ்பூன் 3 ஸ்பூன் பக்கமே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா நான் எந்த தூளுமே இதில் போடவே இல்லை. இதுலேயே எல்லா ஃப்ளேவர் மசாலாஸும் இதுலேயே இருக்குது. காரம் எல்லாமே இதிலையே போட்டிருக்குறோம். எடுத்து வச்ச தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கிங்க. நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், கலர் மாறிட்டே வரும். இந்த காரமே போதுமானதாக இருக்கும். ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் வரமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க, போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படி தட்டு போட்டு மூடிடுங்க. நண்டு நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சுருங்க. கொத்தமல்லி தழை நறுக்கி